ஹாய் அண்ட் லவர்ஸ். நம்ம என்ன தான் டிடபிள்யூஎஸ் நெக் பேண்ட் யூஸ் பண்ணாலுமே நம்மள சிலர் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோனை நிறைய பேர் விரும்பி யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க மோஸ்ட்லி அதை வாங்கினோன்னா 2-3 மந்த்ஸ்லேயே அந்த ஹெட்ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாமல் போயிடும். அந்த மாதிரி கேஸ் பார்த்தீங்கன்னா அதை எப்படி நம்ம சர்வீஸ் பண்ணால் எதனால் ஒர்க் ஆகாமல் போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மக்களே, இந்த வீடியோ எலக்ட்ரானிக்ஸில் பிகினர் லெவலில் இருக்கவங்களுக்கு ஒரு டுட்டோரியல் வீடியோ. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எந்த பிராண்ட் ஹெட்ஃபோனு, அதாவது ஒயர்டு ஹெட்ஃபோனுமே உங்களால் சர்வீஸ் பண்ண முடியும். அது என்னால் அஷூரன்ஸ் கொடுக்க முடியும். நீங்கள் ஹெட்ஃபோனில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஹெட்ஃபோனோட ஆடியோ மெயில் ஜாக். இந்த ஜாக் மூலிமா மொபைலில் இருக்கிற டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் மூலிமா நம்மளால் கேட்க முடியுது. இந்த ஜாக்கில் பார்த்தீங்கன்னா 4 கட்டிங் இருக்குல்ல, அதில் தான் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் கிரவுண்ட் மைக்குன்னு செப்பரேட்டாக பிரிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒர்க் ஆகாத ஹெட்ஃபோன் எடுத்துட்டிங்கன்னா அதோட மேஜர் பார்ட் வந்து கனெக்டருக்கு பிறகு அதோட மைக்கு புஷ் பட்டன் இருக்குதுல்ல, அந்த பாட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல இருந்து தான் எந்த சைடு நமக்கு ஒயர் வந்து கண்டினியூட்டி இல்லை, கான்டாக்ட் இல்லைங்கிறத நம்மளால் ஈஸியாக செக் பண்ண முடியும். இந்த ஜேபிஎல் ஹெட்ஃபோனில் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் ஸ்பீக்கர் ஒர்க் ஆகலை. அதனால் அதோட மதர் போர்டை நான் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா 2 ஹார்ட்வேர் தான் இருக்கும். ஒன்று புஷ் பட்டன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மைக்கு. இப்போது மற்ற பிராண்டுக்கும் இந்த பிராண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, மற்ற பிராண்டுங்கிறதோட நான் பிராண்டுக்கும் பிராண்டுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜேபிஎல்ல கிரவுண்டை வந்து செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. மைக்குக்கு ஒரு கிரவுண்டும் ஸ்பீக்கர்ஸ்க்கு ஒரு கிரவுண்டும். அதனால் உங்களுக்கு ஸ்பீக்கர் கிரவுண்ட் ஒர்க் ஆகலைனாலோ அது மைக்கோட கிரவுண்ட் ஒர்க் ஆகலைனாலோ பேலன்ஸ் இருக்கிற ஒரு கிரவுண்டை காமன் பண்ணி நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் சர்வீஸ் சென்டர் கொடுத்தீங்கன்னா அவங்க அதை தான் பண்ணி கொடுப்பாங்க. அதே நீங்கள் நான் பிராண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க 4 ஒயர் தான் கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் ரைட்டு கிரவுண்டு மைக்குன்னு. இங்கே மேலே கொடுத்துருக்கிற இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு புரியும்னு நினைக்கிறேன். அதனால் கிரவுண்டார் வேறு ஏதாவது ஒர்க் ஆகாமல் போச்சுன்னா நம்மளால் காமன் பண்ணி அதை மறுபடியும் சர்வீஸ் பண்ண முடியாது. இப்போது இந்த ஆடியோ ஜேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் இருக்கிறது லெஃப்ட்டு, 2வது இருக்கிறது ரைட்டு, 3வது இருக்கிறது கிரவுண்டு, 4வது இருக்கிறது தான் மைக்கு. இது வந்து யூனிவர்சல் கோடு. இந்த கோடில் தான் பார்த்தீங்கன்னா எல்லா ஹெட்ஃபோன்ஸுமே ஒர்க் ஆகிட்ருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன்ஸில் 2 கோடு தான் இருக்குது. லெஃப்ட்டு ரைட்டு கிரவுண்டு மைக்குன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு மைக்கு கிரவுண்டு. இந்த மைக்கு கிரவுண்டுங்கிறது நோக்கியாக்கு வர காம்பினேஷன். கிரவுண்ட் மைக்குங்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்பிள், சாம்சங் இதுக்கு வர காம்பினேஷன். மோஸ்ட்லி நான் பிராண்டில் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் வரதுக்காக காம்பினேஷன்ஸை மாற்றிட்டே இருப்பாங்க. அதனால் நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணும்போது மொபைலோட ஆடியோ ஜேக்கில் ப்ராப்ளம் வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஹெட்ஃபோன்ஸ் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ஹெட்ஃபோனில் நான் இப்போ செக் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைக்கோட இன்புட்டும், அதாவது மைக்கோட பாசிட்டிவும் கிரவுண்டும் ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணிவிட்டேன். அது கரெக்டாக இருக்குது. எந்த ஒரு விஷயம் கிடையாது. மைக் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. பட் நமக்கு என்ன கம்ப்ளைண்ட்னா ஸ்பீக்கர் தான் ஒர்க் ஆகலை. அப்போ நம்ம ஸ்பீக்கருக்கு வர பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து நம்ம ஆடியோ ஜாக்லேருந்து லிங்க் ஆகிருக்கா, கான்டாக்ட் இருக்கா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதனால் ஸ்பீக்கரை இது போல் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பெருசாக ஹெட்ஃபோன்ஸில் நம்ம எதுவுமே சர்வீஸ் பண்ணுறது கிடையாது. அந்த ஸ்பீக்கர்ஸ் அண்ட் மைக் போகிற ஒயர் பார்த்தீங்கன்னா ஆடியோ ஜாக்கோட கனெக்ட் ஆகிருக்கா, லிங்க் ஆகிருக்கான்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2வது தான் ரைட்டு. அந்த 2வதுல மல்டிமீட்டரோட ஒரு எண்டையுமே இன்னொரு ரெண்டை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீக்கரோட பாசிட்டிவ்லையும் வச்சோம்னா நமக்கு கான்டாக்ட் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பீக்கருக்கு வர பாசிட்டிவ் ஒயரில் எந்த விஷயம் கிடையாது. அது ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீக்கரோட கிரவுண்டை செக் பண்ணணும். இப்போது நான் இதில் லெஃப்ட் ரைட்டுக்கு ரெண்டுக்குமே காமன் கிரவுண்டு தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் நம்ம லெஃப்ட்டு ரைட்டு கிரவுண்டு 3வது பின் நம்ம ஆடியோ ஜாக்கோட 3வது பின்லேயுமே இன்னொரு ரெண்டை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீக்கரோட கிரவுண்ட்லேயும் வச்சு பார்த்தோம்னா நமக்கு அது ஒர்க் ஆகுது இல்லையான்னு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம கண்டினியூட்டி மூலம் ஸ்பீக்கரோட கிரவுண்டும் நம்ம ஆடியோ ஜாக்கோட கிரவுண்டும் பார்த்தீங்கன்னா லிங்க் ஆயிருக்காங்கிறத பார்த்துடலாம். இதில் ஆடியோ ஜாக்கில் கிரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா 3வது பின். நான் ரெஃபரன்ஸ்க்கு மேலே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இமேஜ் கொடுத்துருக்கேன். அதில் பாருங்கள், அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கருக்கு வர கிரவுண்டு வந்து டிஸ்கனெக்ட் ஆகிருக்கு. நீங்கள் ஹெட்ஃபோனை புல் பண்ணி வேகமாக இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற காப்பர் ஒயர் எல்லாமே டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் தான். இப்போது இந்த ஹெட்ஃபோனில் நமக்கு ஒரு பாசிட்டிவ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம மைக்குக்கு வர கிரவுண்டை வந்து காமன் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கருக்கு 2 பார்ட் இருக்குல்ல, அதாவது ஸ்பீக்கர் டு நம்ம மதர் போர்டு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மதர் போர்டிலேருந்து நம்மளோட ஆடியோ ஜாக். இந்த 2 இடத்துல எந்த இடத்துல நம்ம ஸ்பீக்கருக்கு வர கிரவுண்டு கட் ஆயிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம புஷ் பட்டன், அதாவது மதர் போர்டு வர இடத்துல இருக்கிற அந்த காப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கிரவுண்டு. அந்த கிரவுண்டு மேலே எனாமல் கோட்டிங் இருக்கும். ஏன்னா ஒன்று டச் ஆகி ஷார்ட் சர்க்யூட் ஆகக்கூடாங்கிறதுக்காக அந்த எனாமல் கோட்டிங்கை இது போல் நம்ம பிளேடு வச்சு சுரண்டிட்டு நம்ம அதுலேருந்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். அதாவது அந்த இடத்துல நம்ம மல்டிமீட்டரோட ஒரு ரெண்டையுமே இன்னொரு ரெண்டை பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றி ஸ்பீக்கருக்கும் ஆடியோ ஜாக்கு வச்சு பார்த்தோம்னா எந்த இடத்துல கிரவுண்டு இல்லைங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து நான் ஆடியோ ஜாக்கில் செக் பண்ணுறேன்னா, இப்போது இந்த இடத்துல தான் நமக்கு வந்து கிரவுண்டு வந்து வரல. அதனால் கிரவுண்டு இந்த இடத்துல தான் நமக்கு டேமேஜ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கரில் செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஸ்பீக்கர் டேரெக்டாக நம்ம ஆடியோ ஜாக்லேருந்து ஸ்பீக்கர் வரைக்குமே எங்கேயும் கிரவுண்ட் ஒர்க் ஆகலைன்னா இந்த ஹெட்ஃபோன் வேஸ்ட்டு, இதை சர்வீஸே பண்ண முடியாது. பை லக் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல தான் நமக்கு டேமேஜ் இருக்குது. அதனால் நோ இஷ்யூஸ். இப்போ அதை நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம
மைக்கோட கிரவுண்டை நம்ம காமன் பண்ணிட்டோம்னா, நமக்கு ஸ்பீக்கர் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சுரும். இப்போ நம்ம அதான் பண்ண போறோம். நீங்க இதுபோல ஸ்பீக்கர் ஒயர்ஸ் எல்லாமே கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து சேஃபா கட் பண்ணணும். ஏன்னா, அது கோர் வந்து டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு உள்ள நூல் குடுத்துருப்பாங்க. அதனால அது கொஞ்சம் சென்சிட்டிவானது. இதுபோல நீங்க சுரண்டும்போது பார்த்தீங்கன்னா, அது அப்படியே கட் ஆகி அரிச்சு போன மாரி ஆயிரும். அப்படி உங்களுக்கு இந்த மாரி சுரண்ட முடியலைன்னா, அதில இருக்கிற எனாமல நீங்க எடுக்கிறதுக்கு இதுபோல ஹீட் பண்ணீங்கன்னா போதும். அதில இருக்கிற எனாமல் எல்லாமே வேப்பர் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம லைட்டா சுரண்டி விட்டு சால்டரிங் பண்ணிங்கன்னா, அது நமக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுரும். இதோட லென்த் கம்மியா இருக்கிறனால, இதில நான் எக்ஸஸா பார்த்தீங்கன்னா, ஒரு ஒயர் ஜாயின் பண்ணிக்கிறேன். நம்ம ஹெட்ஃபோன்ஸில எக்ஸஸ் ஒயர் ஜாயின் பண்ணும்போது, ஹெட்ஃபோனோட ஒயரே நீங்க போட்டீங்கன்னா, அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, இந்த மாரி இடத்துல மத்த ஒயர் போட்டீங்கன்னா, நம்மனால அந்த சர்க்யூட்ட க்ளோஸ் பண்ண முடியாது. ப்ரெஷ் பட்டன் எதுவுமே ஒர்க் ஆகாது. அந்த மாரி கேஸ்ல நீங்க ஹெட்ஃபோனோட ஒயரே நீங்க ரீயூஸ் பண்ணீங்கன்னா, அது உங்களுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருக்கிறனால, அந்த இடத்துல நீங்க அந்த பட்டன் யூஸ் பண்ணுறதுக்கும், மைக் எதுவும் டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம அத வந்து சால்டரிங் பண்ணியாச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சது. இப்போ இத நம்ம க்ளோஸ் பண்ணி ஒர்க் ஆகுங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துரலாம். அது இல்லாம நம்ம ஸ்பீக்கரோட அதாவது ஹெட்ஃபோனோட ஸ்பீக்கர நம்ம அவுட்புட் செக் பண்ணுறதுக்கு வேறு ஆப்ஷன் எதுவும் கிடையாது. கன்டினியூட்டி வச்சு பார்க்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து சாங் அதில ரொம்ப நமக்கு அவுட் ஸ்பீக்கரில போடும்போது ரொம்ப மைல்டா தான் கேட்கும். அதனால ஸ்பீக்கர் பக்கத்தில நான் வைக்கிறேன். எந்த அளவுக்கு கேட்குது நீங்களே பாருங்க. இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ண எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிரலாம். நீங்க இந்த மெத்தட் மூலம் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஹெட்ஃபோனுமே உங்களால சர்வீஸ் பண்ண முடியும். முக்கியமா மல்டிமீட்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் மொபைலோட கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து லெஃப்ட்ட உங்க பக்கத்தால கொண்டு வரேன். ஓரளவு கேட்குதுன்னு தெரியுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் ரைட்ட காட்டுறேன். நம்ம சர்வீஸ் பண்ணது தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா, ஓரளவு உங்களுக்கு கேட்கும்னு நெனைக்கிறேன். இப்போ நம்ம 2யுமே பக்கத்தில காட்டுறோம் பாருங்க. இப்போ கொஞ்சம் நாய்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ 2மே ஒர்க் ஆகுது. எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதுபோல பட்டன் எல்லாமே ப்ராப்பரா ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த ஹெட்ஃபோன் எதனால இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஹெட்ஃபோனை மொபைலோட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது, நீங்கள் பாட்டு கேட்டு முடிச்சுட்டு அதை டிஸ்கனெக்ட் பண்ணும்போது, நம்ம கனெக்டரோட ஹெட்டை பிடிச்சி தான் நீங்கள் கழட்டணும். மாற இது போல் ஒயரை பிடிச்சி இழுத்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள கோர் டேமேஜ் ஆகி ஹெட்ஃபோன் ஒர்க் ஆகாம போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெட்ஃபோனோட ஒயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன காப்பர் ஒயர் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, ஒன்று சேர்த்து தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் இது போல் புல் பண்ணி இழுக்கும்போது, அதில் இருக்கிற காப்பர் எல்லாமே டிஸ்கனெக்ட் ஆச்சுன்னா, உங்களுக்கு ஹெட்ஃபோன் ஒர்க் ஆகாமல் போயிடும். மோஸ்ட்லி ஹெட்ஃபோன் ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு ரீசன்ஸ் இதுதான். அது இல்லாமல் இந்த ஹெட்ஃபோன் ஒயர் பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் எங்கேயா டேமேஜ் ஆயிருச்சுன்னா, அந்த ஹெட்ஃபோனை நீங்கள் தூக்கி தான் எறியணும். சர்வீஸே பண்ண முடியாது. அதுவும் இதில் ஒரு மேஜர் ப்ராப்ளம் இருக்குது. மக்களே, எலக்ட்ரானிக்ஸில் பிகினர் லெவலில் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். நீங்கள் இது போல் ஹெட்ஃபோனை சர்வீஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் சர்வீஸ்லாம் பண்ண மாட்டேன் ப்ரோ. ஹெட்ஃபோன் ஒர்க் ஆகலைன்னா அதை தூக்கி போட்டு வேறு வாங்கிடும் அப்படின்னா, நீங்கள் இதுவரைக்கும் எத்தனை ஹெட்ஃபோனை தூக்கி போட்டிருக்கீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். தேங்க் யூ ஆல்.